மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிரஜன் அப்புறம் கமருதீன் அண்ட் பார்வதி 3 பேத்துக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பிரஜன் வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, கமருதீன் கால் அமுக்கி விட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார் போல இருக்கு. அது சொன்னோடனே கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அப்போ கமருதீன் வந்துட்டு நீங்கள் தான் சூஸ் யுவர் பேட்டில்ஸ்ன்னு சொன்னீங்கிற மாதிரி இந்த வாயை மூடுங்கிற மாதிரி ஒரு கை ஆக்ஷன் வைக்கிறாரு. உடனே வந்துட்டு இதுக்கு பேர் மாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஓஹோ மாக்கிங்கா, என்னது மாப்பிங்கா, அது பேர் மாப் மாயாவிஸ், இன்னும் மாப் மாயாவிஸ் இதுலேயே இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பார்வதி சொல்கிறாங்க, இது பாம்பு படம் எடுக்குது, இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங்கில் சொல்கிறாங்க. அப்போது இப்போ கமருதீன் வந்து எந்திரிச்சிட்டு திஸ் இஸ் ட்ரங்க் அண்ட் மங்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு வைக்கிற மாதிரி மாக்கிங் பிஹேவியர் வைக்கிறார். இந்த மாதிரி மாக்கிங் பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸ் நான் அவர்கிட்ட பார்க்கவே இல்லை. பட் இப்போ வந்து அவர் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எப்போவுமே அவர் பார்வதி கூட உட்காரும்போது இதே மாதிரி தான் கூட சேர்ந்து ரொம்ப மோசமான பிஹேவியர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் பிரஜனும் அதுக்கு ஒன்றும் இல்லை, கூட சேர்ந்து ஈக்குவலாக வந்து கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ வந்துட்டு நீ வந்து இப்போ என்ன பயப்படுறான், அதான் சவுண்டு கம்மியாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. ஆமாம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. உடனே என்ன இப்படி ஒரு பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசுகிறேடா, நீ ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்குறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்துட்டு பார்வதி வந்து பிரஜனில் இப்படி லேசாக தோளில் டச் பண்ணதுக்கு என்ன தொட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூஸ் பண்ணியிருப்பார். அது எதுக்காக பண்ணியிருப்பார்னா, அது சும்மா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அந்த பிரச்சனை நடக்கும்போது நெக்லஸை திருடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவர் பண்ணியிருப்பார். பட் இவங்களுக்கு வந்து அது வேணும்னு வாண்டடாக பண்ணதுன்னு தெரியாதுல்ல, அதனால் இவங்க வந்து அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அதுக்கு பிரஜனை திருப்பி சொல்கிறாங்க. சொல்லும்போது நீ ஆம்பளை அப்படின்னோடனே வா நான் காட்டுறேன் அப்படின்னு பிரஜன் சொல்கிறாரு. இப்படி ஒரு பெரிய சண்டை போகுது. ஸோ விஜய்ஸ் வந்து இந்த வீக் எண்டை வந்து இதை அட்ரஸ் பண்ணணும். 2 பேர் பேசினதுமே தப்பு. 2 பேருமே கொஞ்சம் டூ மச்சாக தான் பேசினாங்க. பட் கமருதீனும் பார்வதியும் செஞ்சதை தான் பிரஜன் சொன்னார். அதுக்கு வந்து இவங்க உண்மையிலே கொஞ்சம் மாக்கிங் புல்லிங் பண்ண மாதிரி இருந்துச்சு கமருதீன் பார்வதியோட பிஹேவியர். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.